Okay, so in the daily channel problem என்னன்னா number of substrings containing all three characters. Okay, given a string yes consisting only of character A, B, and C. Return the number of substrings containing at least one occurrence of all these characters A, B, and C. ஓகே ஸோ இப்போ ஏபிசி 2 பிசிஏ 1 இதில் 10 இருக்கா ஏபிசி இதில் 10 சப்ஸ்ட்ரிங் இருக்குங்கிறாங்க ஏபிசியோட எப்படி பார்ப்போமா ஏபிசி தான் எனக்கு ஒன்று தெரியுது ஏபிசி ஏபிசி இது ஒன்றா பிசிஏ ஒன்றா சிஏபி ஒன்றா ஏபிசி 1 அப்படி பார்த்தாலும் 1 2 3 4 தானே வருது சப்ஸ்ட்ரிங்னா கண்டினியூஸாக தானே இருக்கணும் ஓகே இப்போ இதுவும் எடுத்துட்டோம் இதுவும் எடுத்துட்டோம் இதுவும் எடுத்துட்டோம் இதுவும் எடுத்துட்டோம் இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறது சரி என்ன சொல்கிறாங்க எப்படி 10 வருதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே லென்த் எத்தனை வேணா இருக்கலாம் 3 தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையாம்மா ஓகே ஓ ஏபிசி 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 ஏபிசிசி ஏ ஏபிசிபி ஏபிசிசி இது ஒன்று அப்புறம் பிசிசிசி பிசிபி பிசிஏ அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி சிஏபிசி சிஏபி சிஏபி அவ்வளோதான் அடுத்து இங்கே ஏபிசி ஏபிசி மட்டும்தான் இதுவும் அவ்வளோதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டு தான் என்னது இது ஓகே இது ஸ்லைடிங் விண்டோ கிடையாதா இருக்குது இது வேற ஏதோ அப்ரோச் போல் ஆனால் எப்படி என்ன அப்ரோச் என்னன்னு ஒன்றும் தெரில இது யோசிக்கணும் போலயே ஓகே யோசிப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நான் இங்கே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ வருதான்னு பார்க்குறேன் வந்துடுச்சு பியும் வந்திருக்கான்னு பார்க்குறேன் வந்துடுச்சு சியும் வந்திருக்கான்னு பார்க்குறேன் வந்துடுச்சு இப்போ 3மே வந்துடுச்சுன்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 அதுதான் ஃபார்முலா நார்மலாக n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இதுதானே சப்ஸ்ட்ரிங் ஃபார்முலா அதாவது என்ன இந்த ஃபார்முலா படி என்ன அர்த்தம்னா இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அதில் 10 கேரக்டர்ஸ் இருக்குன்னா 10 இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 11 பை 2 அதாவது 55 சப்ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏபிசி லாஜிக் இருக்கு இல்லையா ஸோ ஏபிசி இதோட லென்த் வந்துட்டு 6 n வந்துட்டு 6 ஸோ இப்போ நான் ஏபிசி இது 3 எனக்கு எப்பவுமே வேணும் ஓகே ஸோ இப்போ இந்த 3 எடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த 3 இல்லைன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட இது என்னது லென்த்து 3 ஸோ n வந்துட்டு இப்போ 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 இன்ட்டு 4 பை 2 6 யா 6 இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 6 ஆகும் ஸோ 6 வேரியேஷன்ஸ் இதை மட்டும் வச்சு மட்டுமே 6 வேரியேஷன் 6 காம்பினேஷன் 6 சப்ஸ்ட்ரிங்ஸ் பண்ணலாம் இந்த ஏபிசி வச்சும் அதே மாதிரி இப்போ பிசிஏ எடுத்துக்குவோம் இப்போ பிசிஏ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு ஏ இருக்கு இங்கே ஒரு பிசி இருக்கா
ஸோ ஏ வந்துட்டு எப்படி வேணாலும் மாற்றி போட முடியாது. ஸோ இந்த பிசி வரைக்கும் மட்டும் மாற்றி மாற்றி எடுக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே 2 இருக்கா, அப்போ n வந்துட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 + 1 3/2. ஸோ இது வந்துட்டு 3 எடுக்கலாமா? இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா, ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2. அடுத்து சிஏபி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து சி மட்டும்தான் இருக்குது, 1 தான். ஸோ இப்போ 1ன்னா எதுவுமே பண்ண முடியாது, +1. ஸோ 6 + 3 + 1 அவுட்புட் 10. வாவ் 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 வாவ், கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏஏஏசிபி, ட்ரிபிள் ஏசிபியா? ஆமாம், 1 1 1 சிபி. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸில் ஏபிசி வர்றதே இதுல தான். ஸோ இப்போ அவுட்புட் 1 தானே வரப்போ? எப்பட்றா? ஓகே, ஏஏசிபி ஏஏசிபி ஏசிபி 3. ஆனால் நம்ம ஃபார்முலா படி போட்டு பார்த்தோம்னா இங்கே தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்ம அடுத்து இருக்கிறது தான் எடுப்போம், முன்னாடி இருக்கிறத எடுத்துக்க மாட்டோம்ல. சரி அப்படின்னா சரி, அப்போ நம்ம ஃபார்முலா படி முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கணும்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு, இந்த இது இல்லையா? அதாச்சும் ஏபிசி ஏபிசி அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த இது எடுத்தப்போ எனக்கு இங்கே 3 இது இருந்தது லென்த்து. ஸோ n × n + 1ங்கிறப்போ 3 × 4/2ங்கிறப்போ 6 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே இருந்தப்போ எனக்கு இங்கே 2 தான் இருக்கா. ஸோ 2 × 3/2ங்கிறப்போ 3 இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது ஏபிசி அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே 3 இருந்தது இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே அதே மாதிரி நான் எப்படி எடுக்கலாம் இல்லையா? 3 × 4/2, 2 3 2 6, 6 6 12, 12 + 3 15. அவுட்புட் அப்போ 15ன்னு வந்திருக்கும்ல? ஸோ ஃபார்முலா படி போட்டால் 15. ஸோ இப்போ நான் லாஜிக்கலாக எடுத்து பார்க்குறேன். ஏபிசி 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 1, ஏபிசி A2, ஏபிசி ஏபி 3, ஏபிசி ஏசி 4, பிசிஏ 3, பிசிஏபி பிசிஏபி பிசிஏபிசி சிஏபிசி சிஏபி வெறும் ஏபிசி. ஓகே, ஆமாம். ஏன்னா இங்கே சிஏபி முன்னாடி இருக்கிறத எடுத்துக்க முடியாதுன்னா அந்த காம்பினேஷன் ஏற்கனவே வந்திருக்கும். ஸோ ரிப்பீட் ஆன காம்பினேஷன் எகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ ஹேஷ் மேப் லாஜிக்கில் நான் என்ன பண்ணலான்னா, நான் ஒவ்வொரு காம்பினேஷன் எடுக்கிறேன் இல்லையா? ஸோ ஹேஷ் மேப்பில் நான் ஸ்டோர் பண்ணுறப்பவே அதில் ஏபிசி இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் அந்த ஹேஷ் மேப்பில் நான் ஸ்டோரே பண்ணுவேன். ஓகே, ஸோ அதாவது இப்போ ஏபிசி ஏபிசி இப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ஏபிசி சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் ஏபிசி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நான் ஹேஷ் மேப்பில் ஏபிசி அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கு வேல்யூ 1, வேல்யூ இப்போ இந்த இதில் மேட்டர் இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ பிசிஏ இருக்கா, இதில் வந்துட்டு ஏபிசி இருக்குது. ஸோ அடுத்து அதையும் நான் பிசிஏன்னு ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்து சாரி, ஏபிசி இருந்துச்சுன்னா அது ஏபிசிஏ அடுத்து வரும், ஏபிசிஏ அது ஃபஸ்ட் டைம் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏபிசிஏபி ஏபி, அப்புறம் ஏபிசிஏசி ஏபிசிஏபிசி இது ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து பிசிஏ இருக்கான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிட்டு வந்தேன்னா ஸ்டோர் பண்ணிட்டு கடைசியில் ஹேஷ் மேப்போட சைஸை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் லாஜிக்னு நினைக்கிறேன். string comma integer hm equal to new hash
ஓகே. இது வந்துட்டு ஹேஷ் மேப் சைஸு. ஐ மீன் இப்போ தான் ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இப்போ தான் கடுப்பான விஷயம், ஐ மீன் கிரிட்டிக்கலான விஷயம் இதுதான். டூ லூப்ஸ் எழுதணுமா இல்லை சிங்கிள் லூப்பா? நெஸ்டட் லூப். நெஸ்டட் முதல்ல கொடுத்துருக்க ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம்னா, ஓகே, கண்டிஷன் செக், ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, int i equal to 0 I less than ட்ராவர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா இல்லை str டாட் கண்டெய்ன்ஸ் அப்படி பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்களா கேரக்டராக கொடுக்குறாங்களா? ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்குறாங்க. if இது மூணில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. இப்போ வந்துட்டு for int I equal to 0 I less than yes not length I plus plus for int j equal to I plus 1. அதாச்சும் ஐ ப்ளஸ் ஒன்னுன்னு போடக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு எஃபிஷியன்ட் கிடையாது. பட் ஆனால் அதுதான் க்ளோஸ் கவரேஜ், ஏன்னா எந்த சப்ஸ்ட்ரிங்கும் மிஸ் ஆகாது அப்போ. ஓகே. ஸோ condition check off if condition check off s dot substring of I comma j ட்ரூவா இருந்துச்சுன்னா count plus plus count equal to 0. கம்பைலேஷன் எரர். எஸ், நினைச்சேன்டா.
நெட்டு என்ன ஸ்லோவா இருக்கா திரும்பியும்? இவ்வளோ சுத்துது. லேப்டாப் ஸ்லோ ஆயிடுச்சா? நெட்டு ஸ்லோவா இருக்கா? str டாட் substring ஆஃப் ஃப்ரம் இண்டெக்ஸ். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே நான் கொடுக்கலாமே. தான் கொடுத்துருக்கானே. என்னை போல ஓகே, சின்ன எஸ் தான். நான் தான் பெரிய இவனாட்ட கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பா பண்ணியிருக்கேன். சப்ஸ்ட்ரிங் ஆஃப். வாவ். ஓகே, டீபக் பண்ணுவோமா? ஏபிசி இருப்பா இருப்பா. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஏபிசி ஏபிசி. ஓகே, என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை இப்போ? ஏபிசி ரெண்டாவது லைன்ல எழுதினா உனக்கு கோச் போனுங்களா? cannot find symbol hash map. எனக்கு தெரிஞ்சு இம்போர்ட் ஜாவா டாட் இம்போர்ட் டாட் யூட்டில் போடாதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துருவோம். சேர்றாடே சாமி. ஓகே, வெரி குட் டீச்சர். இவ போட ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் நோடுமான அந்தமானு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் ஒன்றும் இதுலேயே இருக்கானுங்க. ஸ்மால் பாய்ஸ் படிப்பு பசங்க. தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். நான் ரிட்டர்ன் ஹெச்எம் டாட் சைஸ் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நான் எதுக்கு 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 நான் ஹேஷ் மேப்பை நான் இங்கே யூஸே பண்ணல. பைத்தியக்கார பாய். நான் ஒன்றும் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்லேயே இருக்கேன். ஹெச்எம் டாட் புட். நான் ஏன் அது எக்ஸிஸ்டிங் கீ செக் பண்ணாமே டேரெக்டாக ஹெச்எம் டாட் புட் பண்ணுறேன்னா, எக்ஸிஸ்டிங் இருந்தாலும் அது ஓவர் ரைட் தான் ஆகும். அதனால இப்பயாச்சும் வருதா? இப்போ என்ன தப்பு வருதுன்னு பார்க்கலாமா? என்னடா பண்றீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ராவா வரும். தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டேன். அப்போ மட்டும் என்ன கரெக்டா? அப்பவும் தப்பு தான். அம்பிட்டு தான். கவுண்ட்டுக்கு பதிலாக இதை போடுறோம். அப்புறம் இங்கே வந்து ஹெச்எம் டாட் சைஸ் ஆஃப். ஓகே, அரை மணி நேரம் முடியறதுக்குள்ள எழுதிடு ராஜா. கண்ட்ரோல் சி.
ஹேஷ் மேப்குள்ளே பிரிண்ட் ஆகுறதுல கரெக்டாக அதுதான் பார்ப்போமா. ஹே ஹே, நான் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பைத்தியகார பாய். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. எஸ். ஸோ ஏபிசி ஓகே கரெக்டு. ஏபிசிஏ கரெக்டு. ஏபிசிஏபி கரெக்டு. ஏபிசி ஏபிசிஏ வருது. ஏபிசிஏபி வருது. ஆனா ஏன் ஏபிசி ஏபிசி வரல? ஏன் ராஜா வரல? ஏன் வரல? இது ப்ரூட் ஃபோர்ஸ் தான். ப்ரூட் ஃபோர்ஸ்லயே நாக்கு தள்ளுதே. சரி இப்போ பார்ப்போம். ஆனால் இதனாலயா இருக்காது. ஏபிசி ஏபிசி ஏபி. இது இன்க்ளூடிங் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஓகே அச்சா, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஏய், ஏபி எப்படி பிரிண்ட் ஆகலாம்? ஏபி பிரிண்ட் ஆகக்கூடாதுல்ல, சி இல்லையில. இப்போ ஏபிசி வருது, ஏபி பிரிண்ட் ஆகுது. ஏபிசி மூணுமே செக் பண்ணுறேனே. இதானா தானே வரும் ஏபிசி ஏபி. ஓ இதுவா? ஓகே. மேலே மாற்றணும், கீழே மாற்றணும். ஓகே. ஏபிசி ஏபிசிஏ ஏபிசிஏபி ஏபிசிஏபிசி. ஆஹா. பிசிஏ பிசிஏபிசி பிசிஏபி பிசிஏபிசி. அடுத்து சிஏபி சிஏபிசி. ஓகே. அடுத்து ஏபிசி. கரெக்டாக வர்ற மாதிரி இதெல்லாம் இருக்கு. கண்டுபிடிப்போமா இதெல்லாம் என்ன வரலன்ட்டு. கண்ட்ரோல் சி. எக்ஸ்காலிபருங்களா? ஐயா, சி ஸ்மால் வாய்ஸ். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. காப்பி ஆகுது போலையே. அவுட்புட் காப்பி. ஓகே, இங்கே போவோம். இப்போ எழுதுவோமா என்னன்னுட்டு. ஏயா ஏபிசி ஏபிசியா? ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதுவோம். ஏபிசிஏ ஏபிசிஏபி ஏபிசிஏபிசி. அடுத்து பிசிஏ. அடுத்து பிசிஏபிசி. ஏபி பிசிஏபிசி. அடுத்து சிஏபி சிஏபிசி. அடுத்து ஏபிசி. இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கலரை மாற்றிக்குவோம். ஓகே, ஏபிசி இருக்கு, ஏபிசிஏ இருக்கு, ஏபிசிஏபி இருக்கு, ஏபிசிஏபிசி இருக்கு, பிசிஏ இருக்கு, பிசிஏபிசி இருக்கு,
ஏன் பிசிஏபி இது ஓகே. ஏய் இருங்கடா பைத்தியக்கார பாய்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும். பெருசு பண்ண முடியுமா? பேசாமல் எக்ஸ்காலிபர்லேயே போட்டிருக்கலாம் மூடிட்டு. ஓகே. என்னப்பா தம்பி இது? செலக்டடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏய் 10 வருது. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஹெச்எம் டாட் சைஸ் தான்டா ரிட்டர்ன் பண்றேன் நான். ஹேஷ் மேப்போட சைஸ் 10 இருக்குதே, உள்ள 10 டைம் வருது. எல்லாம் ஒரு லிமிட் தான் ப்ரோ. சும்மா டேய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சாட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் 4 நிமிஷம் இருக்கே. சும்மா ஏய் என்ன சீக்கிரம் இதாயிட்டு இருக்குது. ஏய்யா டாட் சைஸ். இந்த கண்டிஷனில் நான் ஏதோ கொஞ்சம் மாற்றினேன்னு நினைக்கிறேன். என்னது மாற்றினேன்? ஐஜே மாற்றினேன், J+1 J+1 மாற்றினேன். இந்த இது J = Iன்னு மாற்றிருக்கணும். பட் ஆனால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மாற்றிருக்கணும் போலையே. தேவைப்படுதே. இப்போ என்ன அப்பவும் TLE வரும். என்னப்பா இது 10 வருதேடா. இந்த எக்ஸாம்பிளுக்கு தான்டா 10 வந்துச்சு. நான் ட்ரை ரன் பண்ணி பார்த்தனேடா. டேய் சாம் வடிச்சிருவோம்டா உங்க எல்லாத்தையும். ஸோவா என்ன தப்பு என்ன தப்பு? ஆனால் இவனும் ஆன்சர் 9 தான் ரிட்டர்ன் பண்ணுறான். வாட் மெடிக்கல் மிராக்கிள் யோசி. ஸோ இது போடுறதும் J+1 போடணும்ல. எனக்குன்னே வருவீங்களாடா. அப்பவுமே ஆன்சர் 9. ஆனால் அப்படி போடுறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏபிசி ஏபிசி 2 டைம் வருது அப்பவும். ஓ அதனால தானா? சரி என்னமோ பண்ணி தொலைங்கடாடே. +1 இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அடுத்த 2 டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகிடும். எஸ் நினச்சேன்டா நினச்சேன். சரி இப்போ வந்துட்டு வாட் இஸ் ராங் இன் திஸ் கோட்? ஜெமினியா ChatGPT-யா பூரியா பொங்கலா? இவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலன்னா சொல்ல தெரியாது. ஐடென்டிஃபை த சப்ஸ்ட்ரிங்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஓகே விச் லீட்ஸ் எஸ் த பிரேக் டவுன் இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ். நீ ஆப்டிமைஸ்லாம் பண்ண வேண்டாம். வாட் இஸ் ராங் வித் மை கோட் அண்ட் ஐம் ட்ரைங் only brute force approach now, so give me only சரி இங்கடா incorrect counting hash map to store the substrings and then returning hash map is return the number of unique substrings that met with the condition. The problem asks for the total number of substrings that met with the including the duplicates. Duplicates சேர்த்துக்கணுமா?
கரெக்டு தான் நான் கவுண்ட் போட்டது. என்னடா இது? என்ன சொல்றது? கரெக்டுப்பா. இப்போ டிஎல்இ வரும் இப்போ அப்படி பார்த்தாலும். எஸ், மெமரி. மெமரி லிமிட் எக்ஸீடட் டிஎல்இ இல்லை. ஓகே, சப்ஸ்ட்ரிங். சரி, ஹேஷ் மேப் தானே சப்ஸ்ட்ரிங்கு. ஒரு கண்ணால எத்தனை பாஸ் ஆயிருக்குன்னு நோக்குமா? 23 பாஸ் ஆயிருக்கு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறப்போ. ஹேஷ் மேப் எடுத்துட்டா எத்தனை பாஸ் ஆயிருக்கு? 23 தான். டைம் லிமிட் எக்ஸீடட். அப்படியே மெமரி லிமிட் எக்ஸீடட். இப்போ டைம் லிமிட் எக்ஸீடட் டிஎல்இ. ஓகேப்பா, நீ ஏன் சொல்லு எது ஆப்டிமைஸ்டுன்ட்டு. இவனே சொல்லியிருக்கான். ஸ்லைடிங் விண்டோ தான். அந்த அளவுக்கு அறிவு எனக்கு இல்லாததுனால நான் ஸ்லைடிங் விண்டோவுக்கு இன்னொரு டைம் படிச்சுட்டு அதையவே ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லைன்னா அவ்வளோதான். 1/2 மணி நேரம், கரெக்டாக 1/2 மணி நேரம்.